வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள் காந்த தத்துவம் என்ற ஒரு தொடர் சிந்தனை உரையை கடந்த 4 வருடங்களாக இந்த மன்றத்திலே ஆற்றி வருகின்றார்கள். 1922ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் காந்த தத்துவத்துக்குரிய முன்னுரை வகுப்பு இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் ஒரு வகுப்பு என்ற அடிப்படையிலே சில மாதங்கள் விடுபட்டிருக்க 4 வருடங்களாக இந்த தொடர் சிந்தனை உரை வகுப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்றைய வகுப்புடன் 4 வருடங்கள் முற்றுப்பெறுகின்றன. அடுத்த வருடம் ஜனவரியிலே 5வது வருடத்துக்குள் நாம் காடியெடுத்து வைக்கவிருக்கின்றோம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயாவை பற்றி இந்த மன்றத்திலே நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள் தனது 13வது வயதிலேயே வேதாத்ரி மகரிஷியிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்றவர். 35 வருடங்களுக்கு மேலாக வேதாத்திரியத்தை முழுமையாக கடைப்பிடித்து வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வேதாத்திரிய தொண்டாற்றி வருபவர்கள். அவருடைய குடும்பமே ஒரு வேதாத்திரிய குடும்பம். ஐயாவின் தந்தையார் கர்மயோகி உலகநாதன் ஐயா அவர்கள் வேதாத்திரிய மகரிஷியுடன் கூட பயணித்தவர். ஐயா வேதாத்திரிய மகரிஷியுடன் கற்றது மட்டுமின்றி வேதாத்திரியத்திலே MSc பட்டமும் பெற்றுள்ளார்கள். உமையாள்புரம் அறிவுத்திருக்கோவிலை ஆரம்பித்து அதன் பொறுப்பாளராக 20 வருடங்களுக்கு மேல ஆசிரியராக 20 வருடங்களுக்கு மேலாக ஐயா பணியாற்றி வருகின்றார்கள். ஐயாவுடைய சிறப்பு காந்த தத்துவம் பற்றிய ஆய்வு, ஆழமான ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த ஆழமான இந்த தத்துவ விளக்கங்களை நமக்கு ஐயா கடந்த 4 வருடங்களாக தந்து வருகின்றார்கள். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தினராகிய நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம், புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும். இன்று இந்த காந்த தத்துவ வகுப்பு 31 ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே ஐயாவிடம் பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். கடந்த வகுப்பு ஐயாவுக்கு உடல்நிலை சரியாக இல்லாத காரணத்தால் நாங்கள் வேறொரு தரப்பிலே ரெக்கார்டட் மெசேஜ் கேட்டிருந்தோம். அதற்கு முதல் வகுப்பிலே ஐயா சில கேள்விகள் நம்முடன் கேட்டிருந்தார்கள். அதற்குரிய விடைகளை இந்த மன்றத்தைச் சேர்ந்த சிலர் நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த கேள்விகளுக்கான ஐயாவுடைய தெளிவான விளக்கங்களும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. காந்த தத்துவ பாடல் 5வது பாடல். மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய், மெய்ப்பொருளே
விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் பின் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் செய்யும் தொழில் வலம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே செய்யும் தொழில் வலம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்கள் இன்பம் துன்பம் அமைதியும் வையகத்தில் வாழ்வோர்கள் இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்துய்குவோம் மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தெய்வப் புலமையை உள்ளத்திலும் உயிரிலும் நிறுத்தி அவர் வழியில் வந்த அத்தனை யோகிகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய வழியில் வாழையடி வாழையாக ஒரு திருக்கூட்ட மரபு தொடர்ந்து நூற்றாண்டு தோறும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த திருக்கூட்ட மரபில் வள்ளல் பெருமான் தோன்றி அவர் வழியில் நம்மிடையே வாழ்ந்து வழிகாட்டிய அருள் தந்தை அவர்களை இங்கு குழுமி இருக்கிற நாம் அனைவரும் திரிகரணங்கள் மனம், மொழி, மெய் இந்த 3 திரிகரணங்களாலும் அவரை வணங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியும் நம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். அன்பார்ந்த இருபால் மெய்யுணர்வாளர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இந்த தொடர் வகுப்பை இணைகின்றோம் என்றாலும் பல வருடங்களாக ஐயா குறிப்பிட்டது போல நீங்களும் இது குறித்து சிந்தித்து ஆழ்ந்து இதில் தொடர்ந்து பயிற்சியிலே இருக்கிற காரணத்தினால் உயிர்கலப்பு என்பது எப்பொழுதும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிற ஒன்று. ஆக இன்றைய வகுப்பில் நான் நினைக்கிறேன் கடந்த வகுப்பில் பௌதீக தத்துவம் தொடர் வகுப்பாக வந்து கொண்டிருந்தது. அதிலே சில கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆக அவைகளை குறித்தும் நாம் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு இன்னும் ஒரு சிறிய கடமை, நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் வருகிற பிப்ரவரி மாதம் அது
கருத்தரங்கு ஒன்று, அறிவியல் கருத்தரங்கு ஒன்று நடத்த இருக்கிறார்கள். நான் ஐயாவிடமும் இப்பொழுது அது குறித்த அழைப்பிதழும் அனுப்பியிருக்கிறேன். ஐயா அவர்கள் அதை இந்த ஒரு 8:40 அந்த வகையில் நிறைவு அடைந்த பிறகு அதை பற்றி ஒரு அந்த அழைப்பிதழையும் நமக்கு இந்த ஸ்கிரீன் நமக்கு வெளியே ஓப்பன் செய்து ஸ்கிரீனிலே காண்பிப்பார். அதில் 2 விஷயம். அது பிப்ரவரி 21, 22 3 நாட்கள், 19, 20, 21, 22 3 நாட்கள். அதிலே நேரடியாகவும் பங்கு பெறுகிறார்கள். அதிலே ஆன்லைனிலும் பங்கு பெறலாம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு தலைப்பின் கீழே எனக்கும் உரையாற்ற வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அந்த ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கனடாவிலே இருந்து கொண்டும் இணையலாம். ஆழியார் வளர்ந்து அதோடு அந்த பயிற்சியிலே கலந்து கொள்வதற்கு விருப்பம் இருக்கிறது என்றாலும் நீங்கள் அதற்கான ஒரு பதிவை ஐயா வழியாக தெரிவித்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அடுத்த வகுப்புக்கு முன்பு நான் ஐயாவிடம் ஆன்லைன்ல பதிவு செய்வதும் எப்படி, அதே சமயத்திலே கலந்து கொள்வதற்கும் ஆன்லைன்ல இப்போ ஐயாவிடம் அழைப்பு அனுப்பியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் அதில் பங்கேற்க வேண்டும். அது குறித்து நிகழ்ச்சி முடிவிலே நான் மீண்டும் உங்களோடு கலந்து ஆலோசிக்கிறேன். ஆக நாம் கடந்த பல வகுப்புகளாக நாம் பார்த்ததனுடைய ஒரு அடிப்படை சாராம்சம், நம்முடைய தத்துவம் என்ன விளக்கம் உள்முகமாக உள்ளுணர்வாக உணர்ந்ததோ அதைத்தான் விஞ்ஞானத்தின் வெளிமுகமாக நாம் இப்பொழுது பார்த்து அனுபவித்து வாழ்வினுடைய வசதியை பெருக்கி இருக்கிறோம். ஆக மெய்ஞானமும் விஞ்ஞானமும் தனித்தனியான ஒன்றாக இல்லாது இந்த நவீன யுகத்தில், குறிப்பாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உருவாகிவிட்டதனால் இப்பொழுது எது மாதிரியாக நாம் எண்ணுகிறோம் என்பதையும் கூட அதை தொடர்ந்து நம்முடைய குணாதிசயங்களை பதிவு செய்து அந்த குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு நமக்கு அந்த மெஷின், அந்த கம்ப்யூட்டர் மெக்கானிசம் திரும்ப நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு, நமக்கு சர்வீஸ் கொடுக்கிற அளவிற்கு தத்துவம், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் இயற்கையை மீறி, இயற்கையை தாண்டி நாம் எதுவும் செய்துவிடவில்லை. இயற்கையில் என்ன அமைந்திருக்கிறதோ அதை உருமாற்றி நம் புலன்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் துணைக்கருவிகளாகத்தான் அவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் என்ன விஞ்ஞானத்தினை அனுபவித்தாலும் புலன்களுக்கு அவைகள் உபகருவிகளாக இருக்கிறது, அவ்வளவுதான் அடிப்படை. மாறாக ஒரு மனிதனை முழுமையாக மாற்ற அதனுடைய முழுமையான கட்டமைப்பை உருவாக்கிவிட முடியுமா என்றால் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், இயல்பாக இயற்கையாக காந்த சக்தி அவைகளினுடைய மலர்ச்சி உணர்ந்து கொண்டு அவைகளுக்கூடாக விரிகின்ற அறிவு, நாம் அவைகளை பார்த்து ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள் இயங்குகிற ஒரு இன்டெலிஜென்ஸ், அதுதான் கம்ப்யூட்டர். நீங்களே ஒரு லாஜிக் அடிப்படையில் அதை மின் அமைப்பாக மாற்றி, அது என்ன சொல்லுகிறோம், கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நாம் பேசுகிற ஒரு மொழியை அதன் மொழியாக மாற்றி அதற்கு என்று சில வாய்ப்பாடுகளை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி, மென்பொருளை உருவாக்கி, அவைகளுக்குள் அந்த கட்டளைக்கு ஏற்ப அவைகள் செயல்படுவதற்குடைய
நுண்மையை ஃபர்ம்வேர் என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு மூளையாக ஒன்றை உருவாக்கி அவைகளை எல்லாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் இதை இதுவரைக்கும் நாம் செய்தது செயற்கை நுண்ணறிவு தான் தவிர இயற்கையினுடைய நுண்ணறிவு நம்மாலே அமைக்க முடியவில்லை. ஏன்? இயற்கையினுடைய நுண்ணறிவு பிரபஞ்சத்தில் எல்லா தோற்றங்களோடும் கலந்து இயங்குகிறது. கலந்து இயங்குகின்ற ஆற்றல். அது ஐன்ஸ்டைனுடைய தத்துவம் நீங்கள் அடிப்படையிலே சொல்லுவார், பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் 2 துகள்கள் இருந்தாலும் அந்த துகள்களுக்கு இடையேயும் ஒரு தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது. அதை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று சொல்றோம். அப்போ எந்த துகள், ஆற்றல் துகள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இயல்பாக வான்காந்த அலையில் அவைகள் எவ்வளவு சொல்லப்போனால் ஒரு கேலக்சிக்கும் ஒரு பால்வெளி மண்டலத்திற்கும் இன்னொரு கேலக்சிக்கும் இடையிலும் கூட தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அவைகள் ஓரளவுக்கு ஒரு தொலைவிலே தான் தனித்த மண்டலமாக இயங்குகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கருவி அந்த வான்காந்தத்தோடு இணைந்து இயங்கக்கூடிய அளவிற்கு நமக்கு இன்னும் அதில் நுணுக்கம், அதனுடைய தன்மை நமக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் அதை செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிறோம். அது செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால் நாம் செய்கிற வேலைகளை சுலபப்படுத்திக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே ஒரு அடிப்படையில் நான் என்ன லாஜிக் அடிப்படையில் நான் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதற்குள் தான் அது முடிவெடுக்கிறது. உள்ளுணர்வாக முடிவெடுப்பது என்பது கணினிகளுக்கு இல்லை. இந்த உள்ளுணர்வு என்று சொல்லுகிறோமே, அதில் தான் மனித மனம் வேறுபடுகிறது, கம்ப்யூட்டர் வேறுபடுகிறது. அந்த உள்ளுணர்வு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. காரணம், வான்காந்தத்தோடு இணைந்து வருகிற ஒரு உள்ளுணர்வு தான் பொருள்களோடு அவைகளை இணைந்து செயல்படுவதனால்தான் அது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிற ஆற்றலோடு தொடர்பில் இருக்கிறது. சொல்லுவார்கள், ஒரு சிறிய பூமியில இருக்கக்கூடிய ஒரு துளி, அது நீர்த்துளியாக இருக்கலாம், இல்லை ஒரு புல்லினுடைய நுனியாக இருக்கலாம், இது இந்த பால்வெளி மண்டலத்தில் மிகப்பெரிய கோள்களோடும் நட்சத்திரங்களோடும் தொடர்பு இருக்கிறது, கலந்து இயங்குகிறது. இந்த கலந்து இயங்குகிற காந்தத்தில் நடக்கிற மாற்றங்கள் நாம் கண்டு ஒரு சிறிய அளவில் எல்லை கட்டி இயங்குகிற கணினியில் கொண்டு வர இயலாது. அதனால்தான் இந்த மாற்றத்தை நாம கண்டுபிடிக்க முடியுமா என்றுதான் கணக்கிடுகிறோமோ தவிர அதை தாண்டி இயங்க முடியாது என்று பெரியவர்கள் உணர்ந்த ஒன்றுக்கு கொடுத்த வார்த்தை தான் ஊழ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அளவிற்கு இயற்கை அறிவோடு நீங்கள் கலந்து இயங்குகிற ஒரு விவாதத்துக்காக வைத்துக் கொள்வோம். இயற்கையோடு கலந்து இயங்குகிற இயற்கை நுண்ணறிவை கொண்ட ஒரு மெஷினை மனிதன் படைக்க முடிந்தால் அது ஊழ் என்கின்ற தத்துவத்தையே அசைக்கும். சொல்லப்போனால் நீங்கள் சொல்லுகிற கருமைய பதிவு எல்லாத்தையும் மாற்றலாம், நான் எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஆபத்திலே முடியும். அது அந்த அளவுக்கு இயற்கைக்கு, அது மனிதனுடைய அறிவுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் தோன்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியதன் ஆராய போனேன். அந்த எல்லைக்கு போனால் நம்முடைய ஆற்றல் அதோடு கரைந்து போகிறது. அதற்கு மேல் அதை காப்பி செய்யவோ இல்லது பிரபஞ்சத்தினுடைய மூலத்தில் என்ன இருக்கிறது என்ற அளவிற்கு நாம் பூரணமாக உணர்ந்து கொள்ளவோ முடிவதில்லை. அதனால்தான் கடந்த வகுப்புகளிலே கேள்வி கேட்டதும் கூட நான் சூரிய குடும்பத்தை தாண்டி அந்த கேள்வி நான் எழுப்ப விரும்பவில்லை. காரணம், நமக்கே இருக்கிற ஆயுள் காலம், நாம் பூமியில் வாழுகிற இந்த நாட்கள்,
இந்த சூரிய குடும்பத்தில் அடுத்திருக்கிற கிரகத்துக்கு நாம் படுகிற பாடு, அதிலே இருந்து ஓரளவு அலைவீச்சுக்களை, கதிர்வீச்சுக்களை நாம் கிரகித்து தெரிந்து கொண்டு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த முறை, இதற்காக நாம் மெனக்கெடுவது என்பது கால விரயம், நேர விரயம். அதனால்தான் நமக்கு இந்த உடல் தத்துவத்திற்கு சித்தர்கள் சொன்னதுதான் சரியாக இருக்கிறது. ஈதல், இரவாமை, மகிழ்போகம், இது எல்லாம் உடல் சார்ந்தது. அவர்கள் அதிகமாக பிரபஞ்சம் சார்ந்து அவர்கள் சிந்தித்தாலும் என் வாழ்க்கை சார்ந்து அவர்கள் அதை உருமாற்றிக் கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்களை சித்தர்கள் என்று சொல்லுகிறோம். பெரும்பாலும் வேதாந்திகள் உடலை மறுத்து, அகத்தை மறுத்து, பிரபஞ்சத்தை மட்டும் பேசுபவர்கள் வேதாந்திகள். சித்தாந்திகள் பிரபஞ்சத்தை விட தனக்குள் இருக்கிற ஆற்றலை உணர்ந்து, மதித்து, போற்றி, அதை வளப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளுபவர்கள் பேன் சைக்கிசம். பேன் என்றால் விரிந்த, சைக் என்றால் அந்த மன ஆற்றல். இதை பற்றி விவரிக்கிற இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த அமைப்பு இருக்கிறது. பேன் சைக்கிசம் என்ற நெட்வொர்க்கும் அமைந்திருக்கிறது. இப்ப நமக்கு தேவை இந்த மனித வாழ்வுக்கு இந்த சூரிய குடும்பத்தில் நம்முடைய இருப்பு நிலையினுடைய தன்மை, ஆயுளினுடைய நீளம், வாழ்வினுடைய நோக்கம், இந்த வாழ்வினுடைய நோக்கத்துக்கு ஏற்ப என்னுடைய இன்றைய நிலையிலே இருக்கக்கூடிய வயது, அனுபவம், வாழ்வினுடைய எஞ்சி இருக்கிற காலம், இதை ஒட்டித்தான் நாம் சிந்திக்கிறோம். அதற்கு மேல் சிந்திப்பதிலே பெரிய பலன் ஒன்றும் ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் பேராற்றலாக விளங்குகிற இயற்கையில் இது ஒரு பொருட்டாகவே இல்லை. இன்றைக்கு கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு ஒரு சில சாமியத்தை சொல்லுகிறேன். நீங்க சாமியத்தை வைத்து கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அடுத்த வகுப்பிலே அந்த பதிலை நீங்களே சொல்லுகிற அளவுக்கு நுட்பம் வரும். உணர்கிறவன் இருக்கின்ற வரைதான், அதாவது எந்த ஒரு பௌதிகத்தையும் உணர்கின்ற ஒரு உயிர் பொருளோ கட்டமைப்போ இருக்கின்ற வரைக்கும் தான் உணரப்படும் பொருளினுடைய ஆயுள் இருக்கும். எளிமையாக சொன்னால், உணர்பவனுக்கும் உணரப்படும் பொருளுக்கும் இடையில் அமைந்திருக்கிற தொடர்பு, காந்தத்தினுடைய இணைப்பு மிக 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 இன்டர் டிபெண்டன்ட் என்று சொல்லக்கூடியது. ரெண்டுக்கும் இடையே ஒரு வலுவான உறவு இருக்கிறது. அப்ப உணரப்படுபவன் இல்லாவிட்டால் உணரப்படும் பிரபஞ்சத்தினுடைய இருப்பு மாறும் மாறும் என்றுதான் சொல்லுகிறேன். பிரபஞ்சத்துல நாம் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம், அதற்குள் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய சூரிய வெளி, சூரிய மண்டலம், அதற்குள்ள ஏதோ ஒரு சொல்லப்போனால் நமக்கு நம்மை விட பல மடங்கு பெரியது ஜூபிட்டர், வியாழன், எவ்வளோ லட்சம் மடங்கு பெரியது. இப்ப நம்மளை விட சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியது. அதற்குள்ள ஏதோ ஒரு சிறிய கோலம் தான். அப்போ ரெண்டு விஷயம். ஒன்று, உணர்கின்ற பொருளுக்கும் உணர்பவனுக்கும் ஒரு ஆழ்ந்த இணைப்பு இருக்கிறது பிரபஞ்சத்தில். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உணர்பவன் பிரபஞ்சத்தினுடைய எல்லா தோற்ற பொருள்களோடும் அணு முதல் அண்டமீறாக காந்த அலையில் பரவி ஊடுருவி அவன் இணைப்பிலேதான் இருக்கிறோம். இறந்த பிறகும் கூட, உடலை விட்ட பிறகும் கூட அது தொடர்கிறது. அப்போ உடைதான் மாறுகிறது, அந்த ஒரு தோற்றம் தான் மாறுகிறதே தவிர இன்னொரு அமைப்பு, இன்னொரு தோற்றமாக நாம் அந்த நிலைக்கு செல்லுகிறோம். அதை பதம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார். ஆக இது இரண்டாவது. மூன்றாவது, எந்த ஒரு பொருள் தோற்றம் வெளிப்பட்டாலும் தோற்ற மூலத்தின் சாயல், தோற்ற மூலத்தினுடைய அதனுடைய ஃபார்முலா தோற்றத்தில் இருக்கும். நீங்க
இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இதை நீங்க ஒரு அனலாஜி என்று இருக்கும். அதாவது ஒன்றை விளக்கணும். ரொம்ப குழப்பல, நான் உங்களுக்கு எளிமையாக சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு பெரிய நான் வீடு கட்டணும் என்று சொன்னால், அந்த வீடு போலவே ஒரு மாடல், ஒரு வீட்டை உருவாக்குவது, அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும் என்று அதற்குள்ளேயே ஒரு அமைப்பை உருவாக்குவது, இது கூட அனலாஜி என்று சொல்ல முடியாது. இது ஒரு மாடல் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லுகிற அனலாஜி, இந்த சுழற்சி நிலையில எப்படி இந்த ஒரு கட்டமைப்புல, ஒரு உயிரினத்துல ஒரு இயக்கம் நடக்கிறதோ, இதே அமைப்பு வெளியிலே மற்ற உயிரினங்களை ஒட்டியும் அதனுடைய இயல்பு, இயக்கம் இருக்கும். அதை பார்த்து, அதை தெரிந்து தெளிந்து நாம் கண்டுபிடித்ததுதான் மருத்துவம், நாம் கண்டுபிடித்ததுதான் அனைத்து தன்மைகளும். அந்த அனலாஜி என்று சொல்லக்கூடிய அதே போல இயக்கம் இருக்கிற இன்னொரு உயிர் அமைப்பு. இதை தெரிந்து கொண்டால் மனிதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய இந்த மனித ஜந்துக்கள் என்று வாழ்கிற நாம், இந்த பூமியிலே நம்முடைய இருப்பு காலம் எவ்வளவு என்பதை ஓரளவுக்கு யூகிக்கலாம். இது மூன்றாவது அனலாஜி என்பதையும் மனதிலே இருத்துங்கள். அதாவது தோற்றங்கள் அனைத்தும் தோற்றத்தினுடைய மூலத்தின் சாயல் அதிலே இருக்கும். அதிலே அந்த போல இருக்கக்கூடிய ஒரு சாயல் இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினத்தின் அடிப்படையில் என்ன நிகழும் மனிதனுடைய இருப்பு என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில் பார்த்தால், நான் சொன்ன தத்துவம், கேட்ட கேள்வி, சூரியனிடமிருந்து மற்ற கோளங்கள் பிறந்தனவா என்றால் சாத்தியமில்லை. காரணம், மூலத்தினுடைய குணம் தோற்றத்தின் வெளிப்பாடுகளில் எல்லாவற்றிலையும் பிரதிபலிக்கவில்லை. மூலத்தோடு ஈர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர மூலத்தினுடைய முழு சாயல், முழு தன்மை எல்லாவற்றிலும் பிரதிபலித்திருக்கிறதா என்று நீங்கள் இனி ஆராய்ச்சி செய்யுங்கள். அப்ப சூரியனிடமிருந்து துண்டுபட்டு பிறந்தது அல்ல ஏனைய கோளங்கள். காரணம், ஆங்காங்கு காணுகிற எல்லா கோள்களுக்கும் துணைக்கோள்கள் இருக்கிறது, ஆஸ்ட்ராய்டு இருக்கிறது, அங்கங்கு இருக்கக்கூடிய கோள்களுக்கு சேட்டலைட் இருக்கிறது. இப்ப நமக்கு சந்திரன் இருப்பது போல ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கிறது. அப்போ சூரியனிடமிருந்து துண்டுபட்டவைகள் அல்ல. அந்த பிக் பேங் தியரி என்பதனுடைய அடிப்படையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அது அல்ல, அதனுடைய அடிப்படையில் அது விளங்கவில்லை. இது எவல்யூஷனில் தான் வருகிறது. பிக் பேங் என்பதும் நான் மறுக்கவில்லை. பிக் பேங் நீங்கெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க, காந்த தத்துவமும். அதனாலே நான் பழையதெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நானும் பேசுகிறேன். பிக் பேங் என்பதனுடைய விளக்கம் முழு பிரபஞ்சத்துக்கும் பொருந்தாது, ஆனால் பகுதி பிரபஞ்சத்துக்கு அது பொருந்தும். அதை முழுக்க முழுக்க மறுக்க முடியாது. இன்றைக்கும் விஞ்ஞானம் நம்பி ஏற்று அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா பிக் பேங் தியரி, எவல்யூஷன் தியரி முழுக்க முழுக்க இன்னும் விஞ்ஞானம் ஏற்கவில்லை. ஏனென்றால் பல மர்மங்கள், பலவிதமான இன்னும் தீர்க்க முடியாத விஷயங்கள் விஞ்ஞானத்தில் அவர்களுக்கு ஒரு தெளிவான வரைமுறையை கொடுக்கவில்லை. ஆக இதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நான்கு சூத்திரங்கள் நான் இப்போ உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதன் அடிப்படையில் மற்ற ரெண்டுக்கும் வாங்க. ஏன் ஒவ்வொரு கோள்களிடத்திலும் வெவ்வேறு வகையான பௌதீகம், ஏன் பூமியில் மட்டும் விகிதாச்சாரம் மாற்றம்? அதன் பிறகு நான் நினைக்கிறேன், பூமியில் வாழுகிற உயிரினங்களுக்கான வாய்ப்பு எப்படி என்று எல்லாம் கேள்வி கேட்டிருந்தேன். இந்த அடிப்படை ஒரு அனலாஜி, ஒரு ஃபார்முலா, சூத்திரம் உங்கள் கைகளில் இப்போ இருக்கிறது. இதை மறந்துட்டாலும் ஐயா இதை ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள், திரும்ப போட்டு கேளுங்கள்.
இதன் அடிப்படையில் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்திக்க சிந்திக்கத்தான் ஞானம் ஊறும். பகுத்தறிவு தான் தொகுத்தறிவுக்கு கொண்டு செல்லும். அதுக்கு என்ன செய்வது? ஆழ்ந்து தவம் செய்யணும். ஆழ்ந்து மௌன நோன்பில் நீங்கள் அன்றாடம் ஒரு மணி நேரமாவது ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொண்டால் உங்கள் அறிவு விளக்கம் பெற தொடங்கினாலே அது சொல்லும், இது சரியானது என்பதை உள் உணர்வாக சொல்லும். அது கற்பனை அல்ல, அது ஏதோ கனவு காண்பதல்ல, இயற்கை உங்கள் வழியாக பிரதிபலிப்பதை உணர முடியும். இப்போ நீங்க புகைப்படத்துல பார்க்கிற இந்த ஒரு அமைப்பு ஐன்ஸ்டைனுடைய தத்துவம். ஐன்ஸ்டைன் ஆரம்பத்துல பொருள்களோடுதான் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதனால் அவர் இந்த வளையத்தை உருவாக்கினார். அந்த காந்த வளையம், வலைப்பின்னல் பொருள்களோடு தான் ஈர்ப்பு கலந்திருக்கிறது என்று சொன்னார். வெளியிலே அது ஏதுமற்றது என்றுதான் சொன்னார். அதனுடைய அடிப்படையில வந்தது தான் இந்த காண்பிக்கப்பட்டிருக்கிற படம். அப்போ பொருள்கள் அந்த வளையத்துக்குள் தான் தூக்கி செல்லப்படுகிறது என்பதும், ஈர்ப்பு என்பது பொருள்களின் அடிப்படையில், மாஸ் என்பதனுடைய அடிப்படையில் என்பது ஐன்ஸ்டைனுடைய வரையறை. இதிலே இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட தத்துவம் வெளிப்படும் என்ற பொழுது, வெளி என்பது வெறும் பொருள் அல்ல, எல்லாவற்றையும் ஈர்த்து இயக்கக்கூடிய ஆற்றல், கிராவிடேஷனல், யூனிஃபைட், செல்ஃப் கம்ப்ரசிவ், ஆல் சரௌண்டிங், டார்க், ஃப்ளூவிட், டிரான்ஸ்பரண்ட் மேட்டர். இத்தனை பேர் கொடுக்கிறோம். இப்போ இந்த தத்துவம் நாம் இவ்வளவு தூரம் பேசி அதில் கலந்திருக்கிறோம். எனக்கே இந்த மீண்டும் 30 வகுப்பு தொடங்கி நடத்தணும் என்று சொன்னால் அதில் ஆழமாக செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று என்னால் சொல்ல முடியல. அதனால ஒரு வகையில் ஐயா சொன்னது போல நானும் பாக்கியவான், நீங்களும் பாக்கியவான்கள். அதனால இதை தொடர்ந்து இதை பதிவு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவு, இதனுடைய மதிப்பு பின்னால் அனைவருக்கும் பயன்படுகிற பொழுது நமக்கு அது நிச்சயமாக நல்ல ஒரு விளைவை கொடுக்கும். இந்த முறையிலே நீங்கள் இந்த கேள்விகளுக்கு, ஏனைய 2 கேள்விகளுக்கும் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பதில் கொடுங்கள். நீங்கள் கொடுப்பது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய பதிலுக்கும் அதை உள்வாங்கி இன்னும் விரிவாக சொன்னால் அது மகிழ்ச்சியான ஒரு தெளிவு நிலைத்தான். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இயற்கையினுடைய பேராற்றல் யார் வழியாகவும் பிரதிபலிக்கும். அது உங்கள் வழியாக பிரதிபலித்தால் அது எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி. கடந்த வகுப்பில் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. கடந்த வகுப்பில் நீர்த்தன்மையினுடைய அடிப்படையில் ஆற்றலினுடைய தேக்கம் நீர் என்ற பௌதீகம், 5 பௌதீகங்களை பார்த்திருக்கிறோம். கெட்டிப்பொருள், திரவம், அழுத்த காற்று, காற்று, அதன் பிறகு விண் என்று பார்த்திருக்கிறோம். விண்ணிலே இருந்து ஒவ்வொன்றாக நாம் பல வகுப்புகள் தொடங்கி கேட்டு வந்திருக்கிறோம். இதிலே நீரினுடைய தன்மைகளை எல்லாம், நீர்மம் என்று சொன்னால் நாம் H2O மட்டும் நீர்மம் அல்ல. பௌதீகத்தில் எல்லா ரசாயனங்களும் நீர்ம பொருள் தான். ரசம் என்று சொன்னால் திரவத்தன்மை, திரவத்தினுடைய ஆற்றல். அயனம் என்றால் மாற்றம். அப்போ பிரபஞ்சம் இந்த திரவ பொருள்களினுடைய பல்வேறு மாற்றத்தில் பூமியில் பல உயிரினங்களாக அது விரிந்திருக்கிறது என்று வந்தது தான் நாரம், அயனம் என்றும் நாம் பார்த்திருந்தோம். அப்ப நாரம் என்றால் தண்ணி. இந்த தண்ணியில இருந்து ஆற்றல் ஒவ்வொன்றாக தேவைக்கு ஏற்ப மலர்ந்து 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 விரிந்து விரிந்து வெளிப்பட்டது தான் இந்த உயிரினங்கள், பல்வேறு வகையான உயிரினங்கள். அப்ப நீர் நான் அடிப்படையிலே சொல்லியிருந்தோம். காற்று மண்டலம் அதனுடைய அமைப்பு, ஆற்றலை எப்படி விரிகிறது, நெருப்பு மண்டலம் எப்படி ஆற்றலை இணைக்கிறது, நீர்ம மண்டலம் எப்படி ஆற்றலை தேக்குகிறது, இதுதான் அடிப்படையில் நாம் பார்த்தோம். இந்த மூன்றினுடைய கூட்டு தத்துவம் தான் மண் என்ற தத்துவத்திற்குள்
அது ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்து செயல்படுவது என்று எப்பொழுது அடிப்படை ஃபார்முலா பௌதிகத்துல வந்துவிட்டதோ, அடிப்படையில் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும், மனிதன் வருவதற்கு முன்னால் மனிதனுக்கு இப்படித்தான் என்று இலக்கணத்தை பௌதீகத்தினுடைய தோற்றத்திலேயே உருவாக்கிவிட்டது இயற்கை. இதை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் என்ற பரிணாமம் உருவாவதற்கு முன்னால் இந்த பரிணாமத்தினுடைய மொத்த ஃபார்முலா ப்ளூ பிரிண்ட் இயற்கையில், பிரபஞ்சத்தில், பஞ்சபூதங்களுடைய அமைப்பில் முன்பே உருவாக்கப்பட்டவை. இது தானாக வெளிப்பட்டதுதான் உருவங்கள், மாற்றங்கள், தோற்றங்கள், மற்ற உயிர்கள். ஆக மண் என்ற தத்துவத்திற்குள் சுழன்று இயங்குகின்ற இந்த 3 தத்துவங்கள் தான் பின்னால் விரியும் என்பதற்கு உரிய ப்ளூ பிரிண்ட், மூலத்தினுடைய எல்லா விதமான வாய்ப்பாடுகள் பௌதீகத்தில் முன்பே கட்டமைக்கப்பட்டு விட்டன. இதை நீங்க ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் உங்களுக்கு முன்பே ஒரு ஃபார்முலா, 2-3 ஃபார்முலாவை நான் விவரித்திருந்தேன். தோற்றங்கள் அனைத்தும் தோற்ற மூலத்தில் ஒடுங்கும். தோற்றத்தின் இயக்கம், தேவைகள் இயக்க மூலத்திற்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்டு முடிக்கப்படுகின்றன. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தோற்றத்தினுடைய இயக்கம், இயக்க நீளம் காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப ட்ரையா இருக்கும், வைத்துக் கொள்ளுங்கள், கேட்டு கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். இப்ப தோற்றத்தினுடைய இயக்கம், அதனுடைய மலர்ச்சி என்றால் தேவைகள், நீளம் என்றால் காலம், அனைத்தும் தோற்றத்தினுக்கு முன்பாகவே மூலத்தில் நிர்ணயிக்கப்பட்டு முடிக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையில் பார்த்தால் பௌதீகத்தினுடைய மலர்ச்சியாக உயிரினங்கள் வெளிப்படுவதற்கு முன்பே பௌதீகத்திலேயே அதற்குரிய வாய்ப்பாடுகள் முடிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் பார்ப்பதெல்லாம் வெறும் டிராமா. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க கடவுள். சாதாரண ஆள். அந்த ஆள் போய் நாம தேங்காய்ப்பழம் சூடம் காண்பித்து ஏமாத்தலான்னு பார்த்தா முடியுமா காரியம்? எவ்வளவு நுணுக்கமாக இயங்குகிறது, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது ப்ளூ பிரிண்ட், எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது ப்ளூ பிரிண்ட். துல்லியம் என்றால் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நான் வழக்கமாக முன்பே சொல்லியிருந்திருப்பேன், ஒவ்வொரு நுண்ணிய அசைவும் நாம் நினைக்கிற கால அளவில் இல்லை. நான் முன்பே சொன்னது போல, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு வினாடி நாம் நினைக்கிறோம் இதுதான் சிறிய கால அளவு. பட் அறிவியல் வளர வளர அதை வகுத்தோம். 100ஆல வகுத்து மில்லி செகண்ட் என்றோம், அதன் பிறகு மைக்ரோ செகண்ட் என்றோம், அதன் பிறகு நேனோ செகண்ட் என்றோம், அதற்கு கீழே போனோம் பீகோ செகண்ட் என்றோம், இப்போ ஆட்டோ செகண்ட் என்று வருகிறோம். எவ்வளவு நுண் அதிர்வுலே அலை இயக்கம் பிரபஞ்சத்திலே ஊடுருவி செயல்படுகிறது. இந்த நுண் அதிர்வில் தான் பௌதீகங்கள் இணைகின்றன. சும்மா நீங்க நினைக்க வேண்டாம், இது நிலம், அது நீர், அது அப்படியே இணைகிறது, இது வருகிறது அல்ல. இந்த அடிப்படையில் நுண்ணிய அதிர்வில் கணக்கெடுத்து கச்சிதமாக ஜியாமெட்ரிக்கல் பொசிஷன் பார்த்து கோளங்கள் இயங்குகிறது. இயற்கையை கணிப்பது எத்தனை ராமானுஜன் வந்தாலும் முடியாது. அவ்வளவு நுணுக்கம். ஒவ்வொரு கோள்களுக்கு இடையிலேயும், ஒவ்வொரு கோள்களுக்கும் துணைக்கோள்களுக்கும் இடையேயும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இன்னொரு நட்சத்திரங்களுக்கும் இடையேயும், ஒவ்வொரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இடையேயும் மார்வலஸ், அமேசிங், கான்ட் பிரிடிக்ட். அதான் சாமி சொல்றார், வியப்பு, பெரும் வியப்பு. இந்த இயற்கைக்கு முன்னால் மண்டியிடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இயற்கையை வென்றுவிடலாம் என்று நாம் நினைத்தால் நாம் தோற்று போவோம். முடியாது. அவைகளினுடைய நுண்ணிய அதிர்வு நிலை, அவைகளுக்குள் நடக்கிற சம்பாஷணைகள், எல்லை தாண்டி அவைகள் இணைக்கப்படுகிற நுணுக்கம்,
அவைகளுக்கிடையே கடத்தப்படுகிற மின்காந்த அலைகள், அவைகளுடைய கலந்து இயங்குகிற பௌதீகம், அந்த பௌதீகத்தை வெறுமனே சும்மா நமக்கு கண்ணாமூச்சி காண்பிக்கிறது போல காண்பிக்கப்படும் உயிர்கள் அனைத்தும் கண்ணாமூச்சி விளையாட்டு தான். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இது பௌதீகத்தினுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு. அந்த விளையாட்டில் நாம் பிறந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ஆண்டுகள், 25 லட்சம் ஆண்டுகள் சும்மா நாமும் இங்கே ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதை தவிர நமக்கு சொல்லுவதற்கு, நம்முடைய ஆற்றலை வரையறுப்பதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. நாமே இதையெல்லாம் மறந்து, சாமி பாடுறார், உண்மை நிலை மறந்து உணர்வு தன் முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எதையோ நினைத்து, எதையோ சம்பாதித்து, எதையோ கோட்டை பிடிக்கிறோம். இயற்கையினுடைய பார்வையில் இது எல்லாம் கேலி கூத்துகள், கண்ணாமூச்சி விளையாட்டு. எல்லா உயிர்களினுடைய வெளிப்பாடும் என்னுடைய உள்ளுணர்வில் அப்படித்தான் தெரிகிறது. அதனால்தான் நாம் இயற்கையோடு இயைந்து வாழ்கிற அந்த உயர்ந்த ஞானம் நம்மை உயர்ந்த நிலைக்கு இறைவன் இட்டுச் செல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறான். அதை வள்ளுவம் அடிக்கடி கூடியிடுகிறது. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். நான் என் கடமையில் உணர்வில் உயர்வேன், என் தெளிவில் என் வாழ்வை உயர்த்திக் கொள்வேன் என்று நினைக்கின்ற ஒரு உயிருக்கு தெய்வம் மடி தற்று முன்வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறது. காரணம், தெய்வம் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல என்பதை ஆழ்ந்த உணர்வில் நம்மால் உணர முடியும். ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு விஞ்ஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையேயும் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு பருத்தோற்றங்களுக்கும் இடையில் விஞ்ஞானம் இருக்கிறது. அப்படி வருகிற ஒரு விஞ்ஞானம் தான் நிலத்தை பற்றிய, நிலம் என்ற பௌதீகத்தை பற்றிய ஒரு பௌதீகம். இது மற்றவைகளையெல்லாம் ஒரு இணைத்து அதனுடைய ஏற்கனவே இருக்கிற வாய்ப்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு மேடைதான் நிலம். இதை புரிந்து கொள்ளணும். இந்த மேடையில் தான் நாம் காட்சி நடத்துகிறோம். காண்பவன் எல்லாம் வல்ல கடவுள். திருவிளையாடல் நடக்கிறது. இந்த திருவிளையாடலில் தான் நாம் இப்பொழுது நிலம் என்ற பௌதீகத்திற்குள் நுழைகிறோம். அந்த நிலம் பொறுமைக்கும், நிலம் நிலைப்புத்தன்மை இல்லாமல் விரவுகின்ற ஆற்றலுக்கும் மூலமாக இருந்து செயல்படுகிறது. இந்த நிலம் எல்லா கோள்களிலும் இந்த அளவிற்கு பல தனிமங்களை தாங்கி இல்லை. இதையும் கணக்கில் கொண்டு வாருங்கள். மற்ற கோள்களில் இந்த கனிமங்களினுடைய அடிப்படை மிக மிக முக்கியம். காரணம், ஒவ்வொரு உயிரை கட்டமைக்கிற பொழுதும் இந்த கனிமங்களினுடைய விகிதாச்சாரம் தான் வேறுபடுகிறது. உங்களுடைய உடல் கட்டமைப்பும் அதை ஒட்டி அமைக்கிறது. ஹைலி இன்டெலிஜென்ட் ஆர்கிடெக்ட், சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் அது இணைந்து நடக்கிற வேலையை பார்த்தால் அபரிதமான வேலை நடக்கிறது. ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் நடக்கிற வேலை, திசுக்களுக்கு இடையே நடக்கிற வேலை, அவயங்களுக்கு இடையே நடக்கிற வேலை, புலன்களுக்கு இடையே நடக்கிற வேலை, இதிலே ஒரு சர்க்கியூட் அமைத்து இயங்குகிற மத்திய நரம்பு மண்டலம், இதை எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்தாது இந்த உயிரை இயக்கணும் என்கிற பொழுது ஒரு தானியங்கி நரம்பு மண்டலம். என்ன கட்டமைப்பு இது? யார் செய்த வேலை இது? தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் சுவாமி சொல்றார், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பெண்ணே. இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் நான் உடலெடுத்தேன். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த கண்காட்சியிலே, திருவிளையாடலிலே, புலன் வயக்கத்திலே
எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம். தொலைக்காமல் இந்த உடலினுடைய கட்டமைப்பு இன்று நேற்றல்ல, அது பௌதிகத்தினுடைய தொடக்கம், நிலத்தினுடைய வெளிப்பாடு, அவைகளுக்குடைய உள் அமைப்பில் கனிமங்களினுடைய இணைப்பிலும் அதனுடைய பல்வேறு படிமானங்களிலும் அதனுடைய வாய்ப்பாடு என்றோ தொடங்கிவிட்டது. அவைகள் வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு பரிணாமத்திலும் எவ்வளவு கால நீளம் என்பதையும் நாம் பின்னால் ஆராய இருக்கிறோம். ஆக நிலம் என்பது அவைகள் பௌதீகத்தினுடைய முடிந்த முடிவல்ல, அது விரவிக்கொண்டே இருப்பது, பரவிக்கொண்டே இருப்பது. அந்த நிலத்தினுடைய ஆற்றல் தான் சுழற்சிக்கும், தேக்கிய ஆற்றலை சுழற்சி நிலையிலே கட்டமைக்கவும், அதற்குள்ளாகவே பௌதீக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பரிணாமத்தை கொண்டு வரவும், அந்த பரிணாமத்தின் வழியாக ஆற்றல் நிலை பெறவும் உதவியாக இருக்கக்கூடியது நிலம். இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எப்படி காற்று ஆற்றல் மயமாக இருக்கிறதோ, எப்படி நெருப்பு மண்டலம் ஆற்றலை இணைத்ததோ, எப்படி நீர் ஆற்றலை தேக்கியதோ, இந்த ஆற்றலினுடைய சுழற்சி, தேங்கிய ஆற்றலால் பெறுகிற பரிணாமம், இந்த பரிணாமத்தால் விளைகிற ஆற்றலினுடைய நிலைப்புத்தன்மை, அதனால் விளைகிற பலவிதமான மாற்றம், இத்துணைக்கும் காரணம் கெட்டிப்பொருள் நிலம். இந்த அளவில் இதை தொடங்கி இருக்கிறேன். மேற்கொண்டும் இதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நிலம் எல்லாவற்றையும், எல்லா பரிணாமத்தினுடைய விளைவுகளையும் முன்பே கணித்து விட்ட எஜமானன். நிலத்தை வணங்குங்கள், நிலத்தை போற்றுங்கள். நாம் செய்த தவறுகளை இந்த பௌதீகம் மன்னிக்கட்டும். இந்த பூமியில் நாம் வாழுகிற இந்த கண்காட்சி, இந்த கண்மூடி, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நாம் புரிந்து கொண்டால் பிரபஞ்சம், தெய்வம் எவ்வளவு பெரியது என்பதை உணர முடியும். அதை உணர்த்துவதற்கான காலம் கனிந்திருக்கிறது. அந்த காலம் ஆழியாரிலே 3 நாட்கள் அதை சர்வதேச கருத்தரங்காக இப்பொழுது தமிழில் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு தலைப்பின் கீழ் நான் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் அதிலே பங்கு பெற வேண்டும். காரணம், இதை நுணுக்கமாக கேட்டவர்கள் நீங்கள். இதை பங்கு பெற்றால் நீங்கள் எதுவும் ஒருவரை பெரியவர், ஒரு சிறியவர் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாரும் ஆற்றல் பாக்கெட்ஸ், எனர்ஜி பாக்கெட்ஸ் தான். உங்கள் எண்ணம் இன்னொருடம் பிரதிபலிக்கும். அப்படித்தான் நடக்கிறது. பிரபஞ்சத்துல யாரும் குரு சிஷ்யனே இல்லை. ஒரு நிலையை கடந்து விட்டால், சுவாமி சொல்றதான், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, நல்லிறைவில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால் நீங்களும் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி தான். அதனாலே உங்கள் உணர்வுகள் ஒன்றுபடட்டும், பிரதிபலிக்கட்டும். இந்த கருத்தரங்கில் கனடாவினுடைய பங்கும் இடம் பெறட்டும். ஐயாவிடம் அந்த காட்சியை கொடுத்திருக்கிறேன். நீங்க அதை ஓபன் பண்ண முடியுங்களா ஐயா? இப்போ இது உங்கள் தேதி பார்த்து கொள்ளுங்கள். 20, 21, 22 வேதாத்திரிய அறிவியல் ஆராய்ச்சி தேசிய கருத்தரங்கு. அடுத்த பக்கம் ஐயா. சரி ஐயா, அடுத்த பக்கம் கருத்தரங்கு பற்றிய விளக்கம். அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் போக முடியுதா? வந்தாச்சு ஐயா. இது கருத்தரங்குகள் துவக்க விழா வந்துடுதா? எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ அதுல உங்களுக்கு அதுல பங்கு பெறுகிறவர்கள், இது மகரிஷி படம். அடுத்து இவர்கள் எல்லாம் பங்கு ஆற்றக்கூடியவர்கள், மெயின் ஸ்பீக்கர்ஸ். இப்போ இதுல எங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் சீனியர் ப்ரொஃபசர்ஸ். இந்த
இடதுபுறம் இருக்கிறவர்கள் ஸ்கை ப்ரொஃபசர்ஸ், அந்த புறம் இல்ல கலந்துதான் இருக்கிறது, தவறாக சொல்கிறேன். அப்போ இதுல கலந்திருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்த ஆராய்ச்சி என்றால் ஸ்கை சார்ந்த நம்முடைய ப்ரொஃபசர்ஸ் ஒரு மணி நேரம் பேசினால், மற்ற யுனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் 1 மணி நேரம் என்று இருக்கிறது. அடுத்து பக்கங்கய்யா. ஓகே ஐயா. வந்துடுது ஐயா. எனக்கு இந்த இப்ப நெட்ல வருது. இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். இப்ப பார்த்தேன் என்றால், இப்போ இந்த புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர்கள் ஸ்பீக்கர்ஸ், மற்ற இந்த புறம் இருக்கிறவர்கள் அந்த பேப்பர் பிரசன்டேஷனுக்காக, அது மாலையில அவர்கள் அந்த யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்து, நீங்களும் அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்களும் ஆராய்ச்சி செய்து கட்டுரைகளை அனுப்பலாம். அந்த பேனலுக்கு இவர்கள் எல்லாம் சேர் பர்சனாக இருப்பார்கள். அதுதான் ரைட் சைடில் இருக்கிறவர்கள். ஆனால் ஸ்பீக்கர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறவர்கள். அடுத்த பக்கம் ஐயா. இது முதல் நாள் நீங்க பார்க்கலாம், இறைத்துகள் மெய்யறிவு அதை குறித்து ஒருவர் பேசுவார். அதன் பிறகு அதை ஒட்டி ஸ்கை ப்ரொஃபஸரும் பேசுவார். அடுத்து அடுத்த பக்கம் போட்டாச்சு ஐயா. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது அடுத்த நாள். அதுல முதல் நாள் என்னுடைய உரையும் இருக்கிறது. எனக்கு முன்பு அவர் பேச இருக்கிறார், ஞான சம்பந்தன் என்று நினைக்கிறேன். விண் உயிர் மெய்யறிவு. அதன் பிறகு அடுத்த தலைப்பு வான்காந்தம் சீவகாந்தம் மெய்யறிவு. அதிலே ஒருவர் நம்ம ப்ரொஃபஸர் ஒருவர் பேசுகிறார், வெளியூர் அன்பர், பல்கலைக்கழக அன்பர் பேசுகிறார். அதன் பிறகு கருமையம் பதிவுகள் மெய்யறிவு. இதுதான் முழுமையான 3 நாட்கள். அடுத்து கடைசியாக ஒரு மருத்துவர் அம்மா அவங்க பேசுவார்கள். அவர்கள் தியானம், அதன் மெய்யறிவு அது குறித்து பேசுவார்கள். இப்போ இதிலேயே ஐயா உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுவார். அதற்குரிய இணைப்புக்கான லிங்க் அதிலேயே இருக்கும். நீங்கள் பதிவு செய்தால் எனக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்கள். அதற்குரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பதும், எல்லோரும் முடிந்தவரை கலந்து கொள்ள வேண்டும் என்று உளப்பூர்வமாக கேட்டு, வேதாத்திரியத்தில் ஆர்வமோடு இருக்கின்ற கனடா ஸ்கை மன்றம் இது மென்மேலும் அறிவை விரித்து அந்த மெய்யறிவு உலகமெல்லாம் தலைக்க வேண்டும். இது 3வது நாள், கடைசி நாள். அது கடைசியில் அந்த அம்மா, அவங்க டாக்டர் அம்மா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறாங்க. தியானம், அதன் வாழ்வியல் தாக்கம், மெய்யறிவு. அதோடு நிகழ்ச்சி நிறைவு அடைகிறது. இதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு, அடுத்து வருகிற காலத்தில் அது குறித்து இடைப்பட்ட காலத்திலும் நான் அதை குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. இந்த கருத்தரங்கு பற்றிய தகவல்கள் முன்பும் எங்களுக்கு வந்தது ஐயா. ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த அங்கே கருத்தரங்கு நடக்கிற நேரம் இங்கே மிட்நைட்டுக்கு பிறகா இருக்கு டைம். ஓகே, அதான் இங்க இருக்கிற சிக்கல். அதான் ஒன்று கலந்து கொள்ளலாம், இல்லை என்றால் அது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமையா, இந்த போன வருஷம் நடந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்த போதும் இங்கே இருந்த சிலர் நாங்கள் பங்கு பெற்ற விரும்பினோம். ஆனால் நேரம்தான் பிரச்சனையாக அமைந்து விட்டது. சரிங்க. ஒன்று அது எப்படி நீங்கள் ஒருவேளை ரெக்கார்ட் செய்து கேட்கலாமா, அது போல செய்யலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒன்றும் இல்லை, அப்படி கேட்க முடியலன்னா மிட் நைட் பிரச்சனையா இருந்தாக்கா ரெக்கார்டிங் நமக்கு கிடைக்குமா? யூடியூப் மூலமாகவோ அல்லது ரெக்கார்டட் வெர்ஷன் நமக்கு பின்னால கிடைக்குமா? அது நிச்சயம் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா லைவ் ஃபீஸ் கட்டி போன தடவை வந்தாங்க ஐயா.
அதாம்மா அதெல்லாம் கரெக்டுமா. பட் மிட் நைட் வரும் இல்லையா இங்க கனடால இருக்கிறவங்களுக்கு? ஆமா ஆமா கண்டிப்பா அது முடியாது, டயர்டா தான் இருக்கும். ஆமா அது அப்ப இன்னொரு கெட் விஷயம் அதனால இன்னொரு ஒன்னால விஷயம் ஒண்ணு ஐயா. கிடக்கூடாது. ரெக்கார்டிங்ல வந்து நம்ம கேட்டுக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு. இப்பவே ஐயா ஸ்பீச்சை மிஸ் பண்ணிட்டா நம்ம ரெக்கார்டிங்ல யூடியூப்ல கேட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதுவும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா சிறப்பு. இன்னொரு விஷயம் ஐயா, ம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் கேட்கணும் அது அடுத்த கட்டம். பட் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல கருமையம், இந்த உயிர், காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம், அந்த இத பத்தி எல்லாம் வந்து ஒரு கட்டுரையா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ கட்டுரை எழுதி அனுப்ப சொல்றாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பிரிண்ட் ஆகும். தெரியும்மா. சரிங்க ஐயா. சக்தி ஐயா அதுக்கான பேசுவார். இணைப்பு நான் அனுப்பி வைக்கிறேங்க. அந்த இணைப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த இங்க ஏதாவது கட்டுரை நீங்க எழுதுகிற போது இந்த குறிப்பிட்ட தலைப்புகள்ல சிவாயா அதை உங்களோடு இந்த அழைப்பிதழ், அந்த கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டிய லிங்க் எல்லாவற்றையும் அனுப்பி வைப்பார்கள். ஐயா குறிப்பிட்டது போல நமக்கு அந்த ரெக்கார்டிங்கும் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ வரதராஜன் ஐயா குறிப்பிட்டது போல இந்த ரெக்கார்டிங்கும் நாம அதை பெற்று அநேகமாக அதை ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க வளம். நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றி ஐயா. அடுத்து ஐபோன்ல கையெழுத்துக்கிறீங்க. ஐயா நான் ராஜா கதைக்கிறேன். சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க மிட் நைட்டா இருந்தாலும் அதை நாங்கள் அந்த நேரம் ஒரு சிவராத்திரி மாதிரி பார்க்கலாம், வியூ பண்ணலாம்னா நீங்க அதை எங்களுக்கு போட்டா என்ன? எல்லா தகவலும் தருவோம்மா. ஓ இல்ல அந்த லைவா நீங்க போட்டீங்களோன்னா நாங்க பார்க்கலாம் தானே, அந்த நேரம் விரும்பினாக்கள் பார்க்கலாம் தானே. செய்யலாம். அதுக்காகத்தான் நீங்க கட்டாயமா லைவா பங்கேற்கலாம். லைவா பங்கேற்கிற நேரம் ஆழியார்ல பகல் என்று சொன்னால் கனடாவில் இரவு. ஆனால் உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கிறது, நான் இரவுல நான் உட்கார்ந்து பார்க்கணும் என்று சொன்னால் அந்த லிங்க்ல அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கிறது நினைக்கிறேன். அதனால அதை பகிர்ந்து கொள்ளும் போது நீங்க உங்களோட இதை பதிவு செய்து கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க. சரி ஐயா, அப்படி செய்கிறேன். நான் சிவா இடம்ல எல்லா தகவல்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி 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 ஐயா. அதுல ரிஜிஸ்டர் பண்ணாக்க மட்டும்தான் பங்கு பெற்றலாம், அப்படித்தானே ஐயா? ஆமாம் 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 ஆமாம். அவங்க அதுக்கு ஒரு தொகை ஏதோ வைக்கிறாங்க. அதாவது நேரடியா பங்கு பெற்றால் அங்க அதற்கு ஒரு தொகை, தங்குறதுக்கு எல்லாம் ஒரு தொகை. அதே போல நான் லைவா கேட்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஒரு ஏதோ ஃபீஸ் வைக்கிறார்கள். நான் அதை கேட்டுட்டு உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்றேன். நன்றி ஐயா. நன்றி ஐயாவிடம் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா அன்பர்கள்? ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு கேள்வி வந்து இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த பிக் பேங் தியரியை வந்து விஞ்ஞானம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மாதிரி 100% மாதிரி சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா ஐயா? வாழ்க வளமுடன். இப்போ நாம் முதல்லயே 5 பிரபஞ்ச தத்துவங்களை பார்த்தோம். ஒன்று கிரியேஷன் தியரி, இன்னொன்று தியரி ஆஃப் மாயா, அதாவது மித்தியா என்று சொல்லுவோம். அதன் பிறகு பிக் பேங் தியரி, அதன் பிறகு எவல்யூஷனரி தியரி. இது இருக்கிறது 5 தத்துவம். இதுல பிக் பேங் தியரி என்பது ஒரு பெரும் ஆரம்பத்திலே ஒரு பெரிய ஒரு கோலம், அது எல்லா வாயுக்களையும் தனிமங்களையும் உள்ளடக்கி இருந்த ஒரு கோலம் வெடித்ததுதான் பிரபஞ்சமாக. சொல்லப்போனால் அவர்கள் சொல்லுவது 2 நிமிடத்தில் பிரபஞ்சம் உருவாகிவிட்டது. இதுதான் அவர்களுடைய வாதம். இதுல எதற்கு மூலம் எங்க இருந்தது என்பதற்கான பதில் இல்லை. இப்ப நமக்கு மூலமே பரிணாமம் பெற்றது என்பதுதான் எவல்யூஷன். அதனால அது லாஜிக் என்ற அடிப்படையில அமைகிறது. ஆனால் லாஜிக் என்ற அடிப்படையில் பிக் பேங் தியரியிலும் சில வாதங்கள், அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஒரு லாஜிக் தேவைப்படுகிறது. அது எந்த இடத்துல தேவைப்படுகிறது என்று சொன்னால், பிரபஞ்சம் மலர்ந்த பிறகு உருவாகக்கூடிய சில மாற்றங்களில், பரிணாமங்களில் அது பொருந்தி போகிறது.
அதனால் விஞ்ஞானம் ஏற்கவில்லை என்று சொல்லலை. விஞ்ஞானம் இன்றளவும் பிக் பேங் தியரியை நம்புகிறது. பிக் பேங் தியரியை நம்பலை என்று சொல்லலை, நம்புகிறது. ஏன் நம்புகிறது என்று கேட்டால், அவர்களுக்கான சில கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அவர்கள் இன்னும் அந்த எல்லைக்கு வரலை. அதனால அவர்கள் ரெண்டுக்கும் இடையில ஆசிலேஷன்ல தான் இருக்கிறார்கள். அதை நாம் மெஞ்ஞானத்தை கொண்டு பூர்த்தி செய்யணும் என்பதுதான் மகரிஷியுடைய எண்ணம். மிக சிறப்பு ஐயா, நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஆழ்ந்த தவத்துல இருக்கும்போது தான் அந்த அறிவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புறேன். நீங்க சொன்னது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அதில் ஒரு கேள்வி ஐயா. அந்த சொல்லுங்க. பிக் பேங்கில் அந்த சிங்குலாரிட்டியிலிருந்து வெடிச்சு பிரபஞ்சம் தோன்றுவது என்று சொன்னால் அதுக்குரிய ஸ்பேஸ் ஒன்று இருந்திருக்க வேண்டுமே. இந்த கேள்விதான் எல்லாரும் கேட்கிறோம். இது நீங்க கேட்கிறது தான். ஓகே. அவர்களுக்கு அந்த பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. பதில் இல்லை. மூலம் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. பதில் இல்லை. நன்றி ஐயா. இது என்னது ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க. அத இந்த மகரிஷியோ யாரோ சொல்லி இந்த ஜோக் கேள்விப்பட்டேன். இந்த உலகத்தை பாய் போல சுருட்டினான் என்று கிருஷ்ணனும் யாரோ சொல்லுவார்கள். சரி, பாய் போல சுருட்டினான், எங்க நின்று சுருட்டினான்னு கேட்பாங்க. அது அந்த ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அத சரிதான். அவன் மாணவன் ஆசிரியர் சொல்றாரு, உலகத்தை பாய் போல சுருட்டினான். சரிதான், அவன் பூமியில நின்றுட்டு தானே சுத்தி இருப்பான், அப்ப எப்படி சுத்த முடியும்னு கேக்குறான். அங்க முரண்பாடு. ஜூம் யூசர் கேளுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். கருத்தரங்குகளை இந்திய நேரம் 12 மணி, பகல் 12 மணிக்கு மேல வச்சா இங்கேயும் கலந்து கொள்றதுக்கு வசதியாக இருக்கும் ஐயா. ஐயா, அது கருத்தரங்கம் அவர்கள் இந்திய நேரப்படிதான் நடத்த முடியும், பகல்ல தான் நடத்த முடியும். அப்படி இருக்கிற போது உங்களுக்கு அந்த நேர வித்தியாசம் லோக்கல் டைம் ஜோனுக்குள் ஓரளவு நீங்கள் அந்த நடுநிசி தாண்டிய அதிகாலை என்றெல்லாம் இருக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் அம்மாவும் கேட்டாங்க, நாங்க பார்க்கணும் என்று சொன்னாலும் நீங்க பார்க்கலாம். அதை நீங்க பதிவு செய்தால் உங்களுக்கு அந்த இதை எனேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. நீங்க அதை பற்றிய நேரடி ஒளிபரப்ப நீங்க பார்க்கலாம். ஓகே ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் காந்த தத்துவம் பாகம் 31 சிந்தனை உரையை எமக்கு தெளிவாக தந்ததோடு இந்த சர்வதேச கருத்தரங்கு பற்றிய தகவல்களையும் நமக்கு வழங்கிய பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களை ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு